இப்போ உங்களுக்கு சிசேரியன் செக்ஷன் ஆயிருக்குன்னு எடுத்துக்கலாம். உங்களுக்கு வந்து கான்ஸ்டன்ட்டாக அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா வயிறு வலிச்சுக்கிட்டே இருக்கு, ஆர் இமீடியட்லி ஆஃப்டர் சர்ஜரி வயிறு வலி இருக்கு. கொஞ்ச நேரத்துக்கு உங்களுக்கு அனஸ்தீசியா எஃபெக்ட் இருக்கும், ஸோ ப்ராப்ளம் உங்களுக்கு வலி தெரியாமல் இருக்கலாம். பட் ஆஃப்டர் தட் டாக்டர் வந்து ரவுண்ட்ஸ் வரும்போது வயிற்றுல கை வச்சாங்கன்னா ரொம்ப பெயின்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு. இதுக்கு என்ன ரீசன்? நம்பர் 1 வந்து டியூரிங் சர்ஜரி ஏர் வந்து இன்டெஸ்டைனில் ட்ராப் ஆயிருக்கலாம். ஸோ தெர் இஸ் லாட் ஆஃப் கேஸ் அண்ட் ப்ளோட்டிங், இதனால் உங்களுக்கு பெயின் இருக்கலாம். நம்பர் 2, டைஜஷன் இஸ் ஸ்லோ, அதாவது the intestines are taking rest for some time, அதனால there is pain. நம்பர் 2 ரீசன் வந்து கான்ஸ்டிபேஷன். கான்ஸ்டிபேஷன் எதனால் வருதுன்னா டீஹைட்ரேட்டடாக நீங்கள் இருப்பீங்க. ஆப்வியஸ்லி ஆஃப்டர் சர்ஜரி உங்களால் அவ்வளோ தண்ணி குடிக்க முடியல, உங்களுக்கு வந்து ட்ரிப்பு போட்டு ஐவி ஃப்ளூயிட்ஸ் போட்டிருப்பாங்க. ஸோ அந்த ஃப்ளூயிட் எல்லாம் உள்ளே போயிட்டுருக்கு, அதனால் டைஜஷன் ப்ராசஸ் இஸ் ஸ்லோ, அதனால் ப்ராபப்ளி யூ ஆர் கான்ஸ்டிபேட்டட். நம்பர் 3, கான்ஸ்டிபேஷனுக்கான இன்னொரு ரீசன் பார்த்தீங்கன்னா ட்ரக்ஸ், அதாவது உங்களுக்கு மெடிசின்ஸ் கொடுத்துருப்பாங்க ஃபார் அனஸ்தீசியா, டியூரிங் அனஸ்தீசியா, சர்ஜரி அப்போ உங்களுக்கு கொடுத்துருக்க மெடிகேஷன்ஸ்னால பவல் மூமெண்ட்ஸ் ஆர் உங்களுக்கு வயிறு வலி வரலாம். இப்போ அடுத்த ரீசன் வந்து ஃபியர், அதாவது மோஷன் போகிறதுக்கு உங்களுக்கு பயமாக இருக்குது, ஐயோ நம்ம ஏதாவது போய் ஸ்டிச்சுக்கு ஏதாவது ஆகிடுமோ, அதனால் நீங்கள் வந்து அந்த எஃபர்ட் எடுக்கிறது இல்லை. இன்னொரு மெயின் ரீசன் வந்து டிக்ரீஸ் மொபிலிட்டி, அதாவது நீங்கள் வந்து மூவ் பண்ண பயப்படுறீங்க, ஆர் நீங்கள் மூவ் பண்ணுறது இல்லை டியூ டு பெயின். இப்போ இதுக்கெல்லாம் வந்து என்ன ட்ரீட்மெண்ட்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் ஃபர்ஸ்ட் நம்பர் 1 ட்ரீட்மெண்ட் இஸ் ஆக்டிவ் மொபிலிட்டி, அதாவது மூவ் பண்ண ஆரம்பிங்க. சர்ஜரிக்கு அப்புறம் மேபி ஒரு 5 to 6 hours உங்களை ரெஸ்ட் எடுக்க சொல்லுவாங்க. சில லாங் சர்ஜரியாக இருந்ததுன்னா, இப்போ ஒரு சிசேரியன் செக்ஷனே முடிஞ்சதுன்னா உங்களுக்கு ஒரு யூரின் ட்ரெயின் பண்ண கேத்தீட்டர் போட்டிருப்பாங்க. ஸோ அந்த கேத்தீட்டர் வந்து நம்ம எடுக்கிறதுக்கு ஒரு 12 hours ஆகும். பட் உங்களை மூவ் பண்ண சொல்கிறது வந்து as early as possible. ஸோ உங்களுக்கு அனஸ்தீசியா எஃபெக்ட் எப்போ வேர் அவுட் ஆகுதோ அப்போலேருந்தே நீங்கள் மூவ் பண்ண ஆரம்பிக்கலாம். ஸோ ப்ராப்ளி ஆஃப்டர் அபவுட் 6 to 8 hours we tell the patients to start moving. அந்த 6 to 8 hours நீங்கள் மூவ் ஆகலைன்னா அட்லீஸ்ட் இந்த நெக்ஸ்ட் 12 hours ட்ரை டு மூவ். அடுத்தது நம்ம யூரினரி கேத்தீட்டர் எடுக்கும்போது உங்கள் வந்து மூவ்மெண்ட் ஆரம்பிச்சிடும். அப்புறம் அந்த பபிள் மூமெண்ட்ஸ் வந்து ஸ்லோவாக ஆரம்பிக்கும், கேஸ் பாஸ் பண்ண ஆரம்பிப்பீங்க. ஒன்ஸ் அந்த கேஸ் நீங்கள் பாஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்கன்னா பபிள் மூமெண்ட்ஸ் வந்து திரும்பி வந்துருச்சுன்னு அர்த்தம். இப்போ டாக்டர் வந்து ஒரு ஸ்டெத் வச்சு பார்ப்பாங்க, பபிள் வந்து மூவ் ஆகுதா, அதாவது உங்களுக்கு வந்து டைஜஷன் ப்ராசஸ் ஆர் இந்த இன்டெஸ்டைன் மூவ்மெண்ட் வந்து ஆக்டிவாக ஆரம்பிச்சிருச்சான்னு. ஸோ அதை செக் பண்ண உடனே யூ வில் ஸ்டார்ட் ஃபீலிங் கம்ஃபர்டபுள், அந்த பாடியில் இருக்கிற கேஸ் வந்து ஸ்லோவாக ரிலீஸ் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ மொபிலிட்டி பற்றி நான் சொல்லிட்டேன். அடுத்தது பார்த்தீங்கன்னா உங்கள் நார்மல் ஃபுட் ஹேபிட், திருப்பி ப்ளீஸ் கம் பேக் your food habit as early as possible. So small frequent meals எடுத்துக்கோங்க. நல்ல ஹைட்ரேட் பண்ண சொல்லும்போது நிறைய தண்ணி குடிக்க ஆரம்பிங்க, அண்ட் நல்ல ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் எடுத்துக்க ஆரம்பிங்க. இந்த மாதிரி நீங்கள் ஃபைபர் ரிச் ஃபுட் எடுத்துக்கும் போது ஆப்வியஸ்லி நீங்கள் கான்ஸ்டிபேஷன்லேருந்து ரிலீவ் ஆகிடுவீங்க, அண்ட் பபிள் மூமெண்ட்ஸ் ஆல்சோ வில் ஸ்டார்ட் ஒர்க்கிங் ஃபாஸ்டர்.